Hi friends, welcome to Tamil Travel Talkies channel. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் கேரளாவில் கூடிய நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் டிஃப்ரெண்டான ரெசார்ட்ஸ் பற்றின வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்டு வரோம். அதெல்லாம் ஆஃபர் ரேட்லேயும் நம்ம புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ நேரம் மூணார், தேக்கடி, வாகமன், ஆலப்புழா, முன்ட்ரா ஐலாண்ட், கோவளம் சொல்லிட்டு நிறைய டூர் பேக்கேஜஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த விதத்தில் இன்றைக்கி வயநாடோட டூர் பேக்கேஜஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டூர் பேக்கேஜுக்காக ஒரு டிஃப்ரெண்டான ரெசார்ட்டில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ரெசார்ட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம அப்படியே நடந்து வருவோம். வந்துட்டு ஒரு ஐலாண்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுவோம். இந்த ரெசார்ட்டில் இருக்கிற ஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா பானசூரா சாகர் டேமோட அந்த லேக் வியூவில் இருக்கும். லேக் வியூ காட்டேஜ், பூல் வில்லான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான ரூம்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் போகிற ரெசார்ட்ஸ் டிஃப்ரெண்டான ஸ்டேஸ் எல்லாமே நம்ம கேர்மை ட்ராவல் மூலிமா ஆஃபர் ரேட்டில் வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் இந்த வயநாடு பேக்கேஜஸ் வந்து ஆஃபர் ரேட்டில் புக் பண்ணோம் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேர்மை ட்ராவலோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆஃபர் ரேட்டில் புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இந்த ரெசார்ட் பற்றி போய் பார்க்கலாம். இந்த ரெசார்ட்குள்ளே வர்றதுக்கு நம்ம இந்த வழியாக தான் வரணும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம லொக்கேஷன். இதுக்குள்ளே நடந்தபோது இந்த பேர்ட் சவுண்டு, தண்ணி சைடில் எங்கேயோ போகுது அந்த சவுண்ட், இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக காரில் வரணும், உங்களுக்கு ஒரு வியூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்தோம்னா ஃபஸ்ட்டாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. கிட்ஸோட வந்தோம்னா எங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறையா விளையாடுறதுக்கு இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் மறுபடியும் ரைட்டில் நடந்து போனோம்னா ரிசப்ஷனுக்கு உள்ளே போயிடலாம். அங்கே அப்படியே போகலாம். நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. பேட்மிண்டன் விளையாடணும் அப்படின்னாலும் இங்கே நம்ம பேட்மிண்டன் விளையாண்டுக்கலாம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு பில்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸு, ரெஸ்டாரண்டெல்லாம் இருக்குது. உள்ளே ஃபஸ்ட்டு போய் ரூமெல்லாம் பார்த்துட்டு வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பானசூரா சாகர் டேமோட எண்ட். நிறையா ரூம்ஸ் இருக்கும், எல்லாமே அந்த லேக் வியூ பண்ணுது. சரி வாங்க அப்படியே ரிசப்ஷனுக்குள்ளே போகலாம். நம்ம ரிசப்ஷன் வந்ததுக்கப்புறம் ஃபார்ம் மாதிரி தருவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை இங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம எடுத்துகிட்டு வர லக்கேஜ் அதெல்லாம் அவங்களுக்கு எந்த ரூம் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரூமுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ண சொல்கிறதே நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் தரக்காக தான். கிரேப் ஜூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெல்கம் ட்ரிங்க் முடிஞ்சதுக்கப்புறம் ரூம் வந்து செக்இன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. நம்ம எந்த ரூமில் ஸ்டே பண்ண போகிறோம், அதோட வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா சைக்கிளெல்லாம் இருக்குது. எப்போ வேணாலும் எடுத்து இந்த ஏரியா வந்து ரவுண்ட் அடிச்சிக்கலாம்னு சொன்னாங்க. இது ஃபஸ்ட்டு ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணிடலாம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது, சுப்ரியர் ரூம். ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நம்ம வந்து லேக் காட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணுறதுனால அங்கே போய் அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா. நம்ம போய் ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி காட்டேஜஸ்லாம் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் நிறையா காட்டேஜஸ் இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லேக் வியூ. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ரூம் வந்து ஒரு 7, லேக் வியூ காட்டேஜ் வந்து 13, பூல் வில்லா 2ன்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டலாக ஒரு 22 ரூம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அப்படியே நம்ம உள்ளே போய் நம்ம ஸ்டே பண்ணுற ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறது இந்த காட்டேஜ். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ காட்ட போகிறேன். அந்த வியூ என்னன்னு பார்த்துட்டு நம்மளோட ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாம். இதுதான் நான் சொன்ன டிஃப்ரெண்ட்டான வியூ. இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ரொம்பவே ஒரு சூப்பரான லொக்கேஷன். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறங்கிறது வந்து என்னோட ஆசை. நிறையா ஃபேஸ்புக், யூடியூப்னு சொல்லி பார்த்துருப்போம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம். அந்த மாதிரி தான் நானும் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு நாளாவது நம்ம ஸ்டே பண்ணிடணும். நம்ம நிறைய பேக்கேஜஸ் புக் பண்ணி தரோம். அதுவும் ஹனிமூன் பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம புக் பண்ணி தரும்போது டிஃப்ரெண்ட்டாக நம்ம புக் பண்ணி தருவோம். அதாவது ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணுவோம், ப்ரைவேட் பூல் இருக்கிறது, ஐலாண்டில் ஸ்டே பண்ணுறது, நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு வியூவில் நம்ம ஹனிமூன் பேக்கேஜ் புக் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த லொக்கேஷன் அப்படிங்க பாருங்க. நம்ம ஸ்டேக்கு கீழே வந்து ஸ்விம்மிங் பூல், இதுலேருந்து அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லும் லேக் வியூ. இது வந்து ஒரு பெரிய டேம். இதோட வியூ தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இங்கே ஸ்டே பண்ணும்போது தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. வயநாட்டில் உங்களுக்கு தெரியும், ஆசியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் டேம் வந்து பானசூரா சாகர் டேம். அந்த டேம் தான் இது. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் எர்த்த டேமும் இந்த டேம் தான். இந்த டேம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்ல எல்லாம் போவாங்க. அதுவும் நம்ம போக போகிறோம். இந்த வியூவெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதை போய் பார்க்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் இருக்கிற அந்த ரூம் தான். நீங்களும் வரும்போது உங்களுக்கு லக் இருந்ததுன்னா இந்த ரூம் கிடைக்கும். ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பேக்கேஜில் வந்து நான் ஆட் பண்ணி தரேன். அப்படி இல்லைனாலும் எல்லாமே லேக் வியூவில் தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளே போய் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்விம் பண்ணலாம். இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா பூல் வியூ காட்டேஜ் இருக்குது. அதே மாதிரி சுப்பீரியர் ரூம் இருக்குது. 3 டைப்பான ரூம் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணுறது லேக் வியூ காட்டேஜ்.
இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். ஆக்சுவலாக இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஹனிமூன் வரவங்களுக்கு ஸ்பெஷலான ரூம். செட்டப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ஹனிமூன் ரூம் வந்து ஆல்ரெடி மூணாரில் ஒரு ரெசார்ட்டில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணோம். உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். பெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிங் சைஸ் பெட். 3 பேர் வந்து நீட்டாக படுத்துடலாம். செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. நீங்கள் ஹனிமூன் இன்க்ளூஷன் அது மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கான ஃப்ளவர் டெக்கரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணிடுவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன், இந்த பக்கம் வந்து ஏசி, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வார்ட்ரோப், வந்து டிவி இருக்குது. நார்மலாக எல்லா ரெசார்ட்லேயும் இருக்கிறது தான். கெட்டில் அதெல்லாம் இருக்குது. நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கு பிளேஸ் இருக்குது. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டான ரூம், ரொம்ப பெரிய ரூமெல்லாம் இல்லை. ஸோ 2 பேருக்கு என்ன தேவையோ அந்த அளவு இருக்குது. இதுக்கு அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாம் வேற லெவல் இருக்கும். டாய்லெட் பேசன், வாஷ் பேசன், பெரிய மிரர், குளிக்கிறதுக்கு வந்து தனியாக வந்து கிளாஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. செமையாக இருக்கும். உங்களுக்கு இன்னொன்று காட்டுறோம் பாருங்க. இது வந்து ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர் எல்லாம் வந்துடும். நமக்கு ஷவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது. அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்க, இங்கே இருக்கும். ஸோ ரெயின் ஷவர் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணால் மேல இருந்து மலையில் எப்படி நடக்குவோம் அந்த மாதிரி வந்து வாட்டர் வரும். இதுக்கு அடுத்துதான் இன்னொரு முக்கியமான ஒரு வியூ இருக்கு, அதை உங்களுக்கு காட்டுறேன். அப்படி எந்த முக்கியமான இல்லைன்னு காட்டுற சொல்லி இதுதான் இந்த முக்கியமான வியூ. இங்கிருந்து பார்க்குற வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் இருந்து அப்படியே டேம் வியூ. இது வந்து நம்மளோட பால்கனி. ரூம்ல இருந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வந்தோம்னா இங்க 2 சேர், ஒரு டீ பாய் போட்டிருக்காங்க. இங்க சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே காட்டேஜஸ் எல்லாம் அந்த பக்கமும் இருக்கு, அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கு. இங்க வந்து நம்ம அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இந்த வியூ பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலுமே வேற லெவல் ஒரு ஸ்டே, டிஃப்ரெண்டா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அதுல இது ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் ஸ்டே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா உங்களுக்கும் அந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க டேமோட ஃபுல் வியூ, பீஸ்ஃபுல்லா 2 நைட் வந்து நம்ம இங்க ஸ்டே பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துல சைட் சீங்கெலாம் இருக்குது, அதுக்கும் போய்க்கலாம். நீங்கள் ஓன் காரில் வரது ரொம்ப பெட்டர். அப்படி இல்லை இங்கே அரேஞ்ச் பண்ணி தரணும்னா நம்ம பேக்கேஜில் அதுவுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் எல்லாம் போகும் இந்த டேமில். அது வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு, 5 o'clock மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மார்னிங் 9லேருந்து 5 வரையும் இருக்கும். நாளை மறுநாள் இந்த ஸ்பீட் போட்டும் போகலாம். ஸ்பீட் போட் போகும்போது அங்கேருந்து நம்ம ரெசார்ட் வியூ எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லேக்கில் நம்ம கீழே போயும் பார்க்கலாம், தனியாக போகக்கூடாதான். இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் தான் வந்து ஸ்டே பண்ணிக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். நம்ம வந்து இந்த தண்ணியில் இறங்குறத கூட நமக்கு வந்து அலோடு கிடையாதாமா. ட்ரைபல்ஸ் தான் இறங்குறது, மீன் பிடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட்ல எல்லாம் கொஞ்சம் ட்ரைபல்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்பப்போ இங்கே வருவாங்க, மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன போட் மாதிரி இருக்குது பாருங்க, அதுவும் இந்த லாஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. பட் நம்ம கீழே போய் பார்க்கலாம். இங்க இருக்கிற ஸ்டாஃபோட நம்மளை கீழே கூட்டு போய் அவங்க வந்து காட்டுவாங்க. ஸோ நமக்கு போகணும்னு விருப்பம் தான் எங்கிட்ட சொன்னோம்னா நம்மளை கீழே கூட்டு போவாங்க. ஜஸ்ட் அங்கே போய் வியூ எப்படி இருக்குங்கிறது நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னொன்று அடுத்தது சொல்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே 2 காட்டேஜ் இருக்கு. அது வந்து பூல் வியூ காட்டேஜ். இந்த ரெசார்ட்ல 2 தான் இருக்கு. ஹனிமூனுக்கு அதுவும் வந்து ஸ்பெஷல். நாளைக்கு வந்து அந்த பூல் வியூ காட்டேஜும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே தான் போக போகிறோம். ஏன்னா நம்மளால இதை வந்து பார்த்து ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. A few minutes later ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, நண்பர்கள் எல்லாம் குளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்க, ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் போய் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து அவங்களே ஆர்டர் எடுக்க வந்துட்டாங்க. ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை இங்கே ரூம் சர்வீஸ் இருக்குது. ஆர்டர் நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு அந்த டைம் கொண்டு வந்துடுவாங்க. நைட் என்ன வேணுங்கிறது சொல்லிடுவோம். ஆர்டர் வந்து பண்ணியாச்சு, ரூம்க்கே வந்துடும். நம்ம குளிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு போய் திரும்ப போய் டின்னரை பார்த்துடலாம். ஓகே, திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, வா வா வா. செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மூர்த்தி எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து பூலில் குளிக்கணும்னு ரொம்ப நாளாக நமக்கு ஆசை இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் கிடைச்சதில்ல. அது கிடைச்சிடுச்சு, நிறைவேறிச்சு ஆசை. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. பூலோட க்ளோஸ் டைமு. பட் எங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து வெளியே போகிறதுக்கு மனசே இல்லை. சரி, மேலே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு நைட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காமிச்சிடறேன். வேற லெவல் குளியல். A few moments later நமக்கு வந்து டின்னர் வந்து ரூம்க்கே வந்துட்டு இருக்கு. குளிச்சுட்டு வந்து நல்லா டயர்ட், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். டின்னர் வந்து வெளியில் இந்த பால்கனிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நீங்களும் வரும்போது இந்த மாதிரி ரூம் சர்வீஸ் இருக்கும். அவங்களே கேட்பாங்க ரூமுக்கு வேணுமா இல்லை அங்கே ரெஸ்டாரண்ட் வரீங்களான்னு. அதுக்கு அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தோம்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. ஹேண்ட் பண்ணிட்டு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணுங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். புல்கா, கீ ரைஸ், டிராகன் சிக்கன், ஃபிஷ் கிரேவி சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 ஜூஸ், ஒரு கோக். ஹெவியாக காலையில் மதியம்லாம் சாப்பிட்றதுனால கம்மியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம். நல்லா இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது. ஓவர் ஸ்பைசி இல்லை, நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அளவான சாப்பாடு. எனக்கு தெரிஞ்ச நான் ட்ரிப்பு வந்து கம்மியாக சாப்பிட்டது இங்கே தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் கிளம்புறோம். உங்களுக்கு நான் வெளியில் இந்த நைட் வியூ எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத
நான் காமிச்சிட்றேன். சாப்பிட்டதெல்லாம் வெளியே வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ நைட் வந்து அவங்களே அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டேஜ். இந்த காட்டேஜில் வந்து மேலே ஒரு ரூம் கீழே ஒரு ரூம் இருக்குது. 2 ஃபேமிலியாக வந்தோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி லைட் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே இதில் மேலே போயிடலாம். நம்ம மதியம் பார்த்த அந்த கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. எல்லாமே இருட்டாக இருக்கிறதுனால எதுவுமே தெரில. சரி அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெல்லாம் இருக்கும். பார்க்கிங் எங்கே போகணும், ரிசப்ஷன், ரெஸ்டாரண்ட், ரூம்ஸ், ஸ்விம்மிங் பூல் வில்லாஸ், ஸ்பாலாம் கூட இருக்குது. காலையில் வந்து நான் ஸ்பாலாம் காட்டுறேன் நான். இதுதான் வந்து நம்ம உள்ள வந்து இந்த மெயின் ரூட். இது வந்து கீழே ரெஸ்டாரண்ட் போகிற வழி. கீழே ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே கீழே நடந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லும் வந்து லேக் வியூ. இந்த இடத்த உட்காந்துக்கிட்டோம் நம்ம அப்படியே லேக் வியூ பார்த்துட்டு இருக்கலாம். இந்த வழியாக தான் நம்ம ஃபர்ஸ்ட் அங்கேருந்து வந்து பாதியில் மேலே ஏறணும். இதில் அப்படியே போனோம்னா நேராக ரூமுக்கு போயிடலாம். A few inches later. கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அடுத்தது அந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பீங்க. ஸோ நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பேக்கேஜோட கோடு வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துட்றேன். அந்த கோடு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஸ்டே பேக்கேஜ் இதுக்கெல்லாம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் நைட். காலையில் எழுந்து பூல் வில்லா, மற்ற சுப்ரியர் ரூம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.